ஓ அப்படியா? அப்போ ஒண்ணு பண்ணு, உன் கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி என்கிட்ட கொடுத்துரு. எப்போ உன் கழுத்துல தாலி கட்டின புருஷன் வார்த்தையை விட தொப்புள் கொடி உறவு பெருசா பட்டுச்சோ, இனி நான் இந்த வீட்டுல இருக்க போறதில்ல. ஏங்க இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? சரி, நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை கேக்குறேன். அந்த போட்டோ முதல்ல கிழிச்சு போடு. சீக்கிரமா கிழிச்சு போடு. வேண்டாங்க, நான் இந்த போட்டோவை சத்தியமா இனிமே பார்க்க மாட்டேங்க. உங்க கண்ணுல படாத மாதிரி எங்கேயாவது நான் மறைச்சு வச்சிட்டு இருக்கேன். கிழிக்க வேண்டாங்க. ஆமாப்பா, அக்கா போட்டோவை கிழிக்க வேண்டாம். அம்மா தான் உங்க கண்ணுல படாத மாதிரி எங்கேயாவது ஒளிச்சு வைக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, சரின்னு சொல்லுங்கப்பா. இப்ப நீ கிழிக்க போறியா இல்லையா? வேண்டாங்க. காயத்ரி, என்னங்க? என்ன ராணி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பயமா இருக்குங்க. என்ன பயம்? இல்ல, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல எல்லா டெஸ்டும் எடுத்தாங்க. ரிசல்ட் என்ன வருமோன்னு ரொம்ப பயமா இருக்குங்க. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? இல்லங்க, ரிசல்ட்ல எனக்கு தான் குறை இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா என்கிட்ட குறை இருக்குன்னு சொல்லிடுவாங்களோன்னு தாங்க இத்தனை நாள் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கே வராம இருந்தேன். இது மாதிரி நடக்காத விஷயத்த நடக்கிறதா நினைச்சு ஃபீல் பண்ணாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? ஏங்க, நான் ஒரு விஷயம் கேட்டா உண்மையை சொல்லுவீங்களா? கேளு. ஒருவேளை ரிசல்ட்ல எனக்கு தான் குறை இருக்குன்னு தெரிய வந்துச்சுன்னா என்னை ஒதுக்கி வச்சுட்டு நீங்க வேற கல்யாணம் பண்ணிப்பீங்களா? உன் கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் சொல்றியா? டாக்டர், உனக்கு எந்த குறையும் இல்லை, எனக்கு தான் குறைன்னு சொல்லிட்டா என்னை ஒதுக்கி வச்சுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்குவியா? என்ன பேசுறீங்க நீங்க? கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம. உன்னால யோசிக்க கூட முடியல, அருவருப்பா இருக்குல்ல? எனக்கு அப்படிதான் இருக்கு. உனக்கு புரியணும்னு தான் நான் அப்படி கேட்டேன். நீங்களும் நானும் ஒன்னாயிட முடியுமா? ஏன் ஆக முடியாது? ஒரு மனைவிக்கு குழந்தை பிறக்கலன்றதுக்காக கணவன் வேற கல்யாணம் பண்ணிக்கலானா, அதே காரணத்துக்காக மனைவியை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கூடாது? ஐயா சாமி, தெரியாம கேட்டுட்டேன். உங்க திருவாய கொஞ்சம் மூடுங்க. யாராவது கேட்டாங்கன்னா மானம் போயிடும். சரி, நான் வேற ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்றியா? ஒண்ணும் வேணாம், ஆளை விடுங்க. அது இல்ல ராணி, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயும் நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்லை பாத்தியா? உனக்கு குழந்தை பிறக்கலன்றதுக்காக நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு எப்படி நீ நினைக்கலாம்? அவ்வளவு பெரிய சுயநலவாதியா நானு? ராணி, நான் 100% நல்லவன் சொல்ல மாட்டேன். எனக்கே தெரியாம சில குறைகள் என்கிட்ட இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், இந்த ஜென்மத்துல நீ மட்டும்தான் எனக்கு மனைவி. இப்போ மருத்துவம் எவ்வளவு வளர்ந்துருச்சு. நம்ம 2 பேருக்குள்ள யாருக்கு பிரச்சனைனாலும்
ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிடுவாங்க. அதனால இது நினைச்சு நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத. ஏங்க, நான் உங்க மனசு வருத்தப்படுற மாதிரி பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா ஒண்ணு, ட்ரீட்மெண்ட்ல எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா நான் செத்து போயிடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ் மிஸ்டர் செல்வம், வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. எல்லா ரிப்போர்ட்ஸையும் பார்த்துட்டேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உங்க வைஃபோட கர்ப்பப்பையில தான் ஒரு கருவை சுமக்கிற சக்தி இல்ல. சாரி மிஸ்டர் செல்வம், உங்க வைஃபுக்கு வேற சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. சோ உங்க மனைவியால தாயாக முடியாது. ஐம் சோ சாரி செல்வம். இதை சரி பண்ண முடியாதா டாக்டர்? அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தா கண்டிப்பா அதை நான் சொல்லிருப்பேன். உங்க வைஃபுக்கு எக் ஃபார்ம் ஆகுறதுல பிரச்சனை இல்லைங்கிறதுனால நான் அவங்களுடைய கருமுட்டையும் உங்களுடைய உயிர் அணுக்களையும் சேர்த்து டெஸ்ட் டியூப் கான்செப்ட் மூலியமா ஒரு குழந்தைய உருவாக்க முடியும். ஆனா அந்த கருவை சுமக்கிறதுக்கு ஒரு ஆரோக்கியமான பெண் வேணும். டாக்டர், இந்த வாடகை தாயின்னு சொல்லுவாங்களே அது மாதிரியா டாக்டர்? எஸ். இதுக்கு என் வைஃப் ஒத்துக்க மாட்டா டாக்டர். ஆனா உங்க கேஸ்ல வேற ஆப்ஷனே இல்லையே மிஸ்டர் செல்வம். நீங்க தான் அவங்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும். அது முடியுமான்னு தெரியல டாக்டர். எங்களுக்கு கல்யாணம் ஆகி இவ்வளவு வருஷம் ஆயும் குழந்தை பிறக்கலங்கிற ஏக்கமும் தாழ்வு மனப்பான்மையும் இருக்கு. அதை மறைக்கிறதுக்காகவே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவா. குழந்தை விஷயத்தை பத்தி யாராவது சாதாரணமா பேசினாவே அவ ரொம்ப கோவப்படுவா. அவகிட்ட போய் உன்னால தாயாக முடியாது, வாடகை தாய் மூலியமா தான் குழந்தை பெத்துக்க முடியும்னு சொன்னா அவ எப்படி எடுத்துக்கவானே தெரியல டாக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை அவனால தாங்கிக்க முடியுமான்னு தெரியல டாக்டர். நீங்க அவங்களே இங்க கூட்டிட்டு வாங்க, நான் பக்குவமா உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். கூட்டிட்டு வரேன் டாக்டர். கூட்டிட்டு வரதுல ஒண்ணும் இல்ல, நீங்களும் பக்குவமா தான் சொல்லுவீங்க. ஆனா அவ எப்படி எடுத்துக்குவான்னு தான் தெரியல. ஒருவேளை அவ ஏதாவது தவறான முடிவுக்கு போயிட்டானா? நான் ரிஸ்க் எடுக்க தயாரில்ல டாக்டர். எனக்கு குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல, அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவளுக்கு ஏதாவதுன்னா என்னால தாங்கிக்க முடியாது டாக்டர். சரி, இத எவ்வளவு நாள் தான் அவங்க கிட்ட இருந்து மறைப்பீங்க? தெரியல டாக்டர். இப்போதைக்கு அவளுக்கு தெரிய வேண்டாம். குழந்தை பொறுக்கின்ற நம்பிக்கையிலே அவ இருக்கட்டும். ஓகே. ஆனா ஒண்ணு, இத ரொம்ப தாமதமாக்குனீங்கன்னா கரு முட்டையையும் தானமா வாங்குற சூழ்நிலை உருவாகும். அப்படி நடந்தா அவங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த ரத்த உறவும் இல்லாம போயிடும். அதுக்கு அவங்க சம்மதிப்பாங்களான்னு பாருங்க. ஓகே டாக்டர், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இப்போதைக்கு நான் மனசுல வச்சுக்கிறேன். அவளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். ஓகே மிஸ்டர் செல்வம், உங்க நிலைமை எனக்கு புரியுது. இப்போதைக்கு சில விட்டமின்ஸ் மாத்திரை எல்லாம் எழுதி தரேன், இத கண்டினியூ பண்ண சொல்லுங்க. இந்தாங்க. நல்ல முடிவோட வாங்க. தேங்க்யூ டாக்டர்.
महागणपते परिपूर्ण कृपा कटाक्षबल सिद्धिरस्तु प्रसादं दीर्घसुमंगल्या प्राप्तिरस्तु प्रसादं दीर्घसुमंगल्या प्राप्तिरस्तु त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वार्गमिव वन्दनामित्योर्मुक्षीयमामृतात् சாமி இவன் என் பையன் வணக்கம் சாமி. பொண்ணு பார்க்க போறோம் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு சாமி பேர்லயே அர்ச்சனை பண்ணி வேஷம் பண்ணி கொடுத்துறேன் महागणपते परिपूर्ण कृपा कटाक्षबल सिद्ध्यर्थम अनुकूल्य सिद्ध्यर्थम ओम स्मुखाय नमः ओम एकदन्ताय नमः ओम कपिलाय नमः ओम गजकर्णकाय नमः ओम लंबोदराय नमः ओम विकटाय नमः ओम विघ्नराजाय नमः ओम विनायकाय नमः ओम धूमकेतवे नमः ओम गणाधीक्षाय नमः ओम बालचंद्राय नमः ओम गजाननाय नमः ओम वक्रतुंडाय नमः ओम शूर्पकर्णाय नमः ओम हेरम्बाय नमः ओम स्कंदपूर्वजाय नमः ओम सिद्धिमहागणपतये नमो नमः एकदन्ताय विद्महे वक्रतुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् ओम वक्रतुंड महाकाय सूर्यकोटिसमप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा कारणभस्मार्कं गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानाम् एकदन्तं उपास्महे महागणपते नमः अनुकूल्य सिद्ध्यर्थं महागणपते नमः குழந்தை கழுத்துல தங்கத்துல செயின் எப்படியும் 2-3 பவுன் தேரும் போல இருக்க. கொன்றுவேன். மரியாதையா கிளம்பு 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 அடிக்காதீங்கப்பா இருங்கப்பா அவனை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடலாம் பாபா. ஐயோ என்னமா இது ரத்தம் வருதே வாமா டாக்டர் கிட்ட போலாம். இல்ல அதெல்லாம் வேணாம், சரியாயிடும். ஐயோ ரொம்ப நன்றிமா. குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமேன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேம்மா. துணிச்சலா அவனை பிடிச்சிட்டேம்மா. என்னாச்சு? எதுக்கு சாமி கும்பிட்டுட்டு வரும்போது செயினுக்காக குழந்தைய தூக்கிட்டான். ஒரு பொண்ணு தான் காப்பாத்துனா. அந்த பொண்ணோட கையை வேற நல்ல அறுத்துட்டான். வேலைங்க, அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகல. அதான் இவனை இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். இவனெல்லாம் சும்மா விடாம 4 சாத்த வேண்டியதானே? நீங்க உள்ள போங்க, நான் இவனை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு வரேன். டேய் நடடா. நீயும் போய் அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு அப்போடா. வாங்க ஆமா போலாம் வாங்க. மா குழந்தைய கொண்டு போய் காத்தாட வச்சிருமா. மா தண்ணி குடிமா. இந்தாம்மா தண்ணி குடிமா. அம்மா நீ நல்லா இருக்கணுமா. என் பேரனுக்கு எதுவும் ஆகாம நீ காப்பாத்திட்டமா. நல்லா இருப்பமா நீ. காயத்ரி மாமா உங்க ஏத்த அறுத்துட்டானாமா? தெரிஞ்சிருந்தா அந்த பாவிய 4 சாத்தி இருப்பனே. காயம் பலமா இருக்காமா? ஆமா டாக்டர் போலாம். பரவாயில்ல மாமா, சரியாயிடும். நான் டாக்டர் கிட்ட காமிச்சுக்கிறேன். சுந்தர சார்
என் பேரங்கழுத்துல அந்த திருடன் கத்தி வச்சோன்ன கைகாலம் நடுங்கிருச்சு. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. பரவாயில்ல, உங்க சொந்தக்கார பொண்ணுக்கு தைரியம் ஜாஸ்தி தான். ஆமா சார், எங்க குடும்பத்திலேயே காயத்ரிக்கு தைரியம் ஜாஸ்தி தான். எந்த பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா சமாளிப்பா. உங்களுக்கு இந்த பொண்ணு எப்படி சொந்தம்? உங்களுக்கு இவ சொந்தம்னா நாங்க பொண்ணு பார்க்க போறோமே கௌரி, அவளும் உங்களுக்கு சொந்தம் தானே வேணும்? இவ கௌரிக்கு அக்கா. கௌரிக்கு இப்படி ஒரு அக்கா இருக்கிறதா நீங்க சொல்லவே இல்லையே. ஒருவேளை பங்காளி வீட்டு பொண்ணா? இல்லம்மா, கௌரிக்கு இவ சொந்த அக்கா தான். இவதான் மூத்தவ. மூத்தவ இருக்கும்போது தங்கச்சிய பொண்ணு பார்க்க கூப்பிடுறீங்களே, இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? நீங்க இப்படி மறைச்சு பேசும்போது எங்களுக்கு ஏதோ பயமா இருக்குங்க. நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைங்கம்மா. இவ கௌரிக்கு சொந்த அக்கா தான். இன்னும் இவளுக்கு கல்யாணம் ஆகல. காயத்ரி நல்லா படிப்பா. மேற்படிப்பு படிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிறா. அப்பாவும் பொண்ணுக்கும் கொஞ்சம் சின்ன மனஸ்தாபம். வெளியில தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கா. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இல்லையே, நீங்க சொல்றது நம்புற மாதிரி இல்லையே. மூத்தவ காயத்ரின்னு ஒருத்தி இருக்கா. அவ மேற்படிப்பு படிச்சுட்டு தான் கல்யாணத்தை பண்ண போறோம்னு சொல்ல வேண்டியதானே. அதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க மறைக்கிறத பார்த்தா ஏதோ பெருசா நடந்திருக்குமோன்னு தோணுது. நீங்களும் நல்ல மனுஷனா தெரியல, பொய் பத்தலாட்ட மாதிரி தெரியுது. அம்மா, என் மாமாவை எதுவும் சொல்லாதீங்க. எங்க வீட்ல என்னை பத்தி சொல்லாம விட்டது தப்புதான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்க மாமா ரொம்ப நல்லவரு. நாங்க நல்லா இருக்கணும்னு தான் எங்க மாமா நினைப்பாரு. என்னை பத்தி அவங்க சொல்லாததுக்கு என்னால அவங்களுக்கு ஏற்பட்ட அவமானம் தான் காரணம். எங்க அப்பாவுக்கு நான் தான் உயிர். என்னால அந்த பழிய அவரால தாங்கிக்க முடியல. கம்பீரமா நடந்துட்டு இருந்த மனுஷன் தலை குனிஞ்சு போயிட்டாரு. அதனாலதான் நான் ஒருத்தி இருக்கேங்கிறதே மறைச்சிட்டாரு. இதுல உன் தப்பு என்னமா இருக்கு? இத கூட உன் குடும்பத்துல இருக்கவங்க புரிஞ்சுக்கலன்னா அப்படிப்பட்ட குடும்பத்துல நாங்க எப்படிமா பொண்ணு எடுக்கிறது? சார், அவசரப்பட்டு நீங்க எந்த முடிவையும் எடுத்துறாதீங்க. என் மேல உள்ள பாசம்தான் எங்க அப்பா கண்ணை மறைச்சிருச்சு. அவர் ரொம்ப நல்லவர் சார். என் தங்கச்சி கௌரியும் ரொம்ப நல்லவ. உங்க குடும்பத்தையும் உங்க பையனையும் ரொம்ப நல்லா பாத்துப்பா. என் தங்கச்சிக்கு எந்த கெடுதலும் வந்துடக்கூடாது சார். தயவு செஞ்சு நீங்க பொண்ணு பார்க்க போங்க. பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. என் பேரங்கலத்துல திருடன் கத்தி வைக்கும் போது என் பேரனை என்னால காப்பாத்த முடியல. ஆனா நீதான் துணிச்சலா திருடனை புடிச்சமா. ஒருவேளை கையில பட்டது கழுத்துல பட்டிருந்தா? ஆனா நீ அத பத்தி எல்லாம் கூட கவலைப்படாம என் பேரனை காப்பாத்தின பாரு. யாரோ பெத்த குழந்தைக்காக நீ அக்கறைப்பட்ட பாத்தியா? அது ஒண்ணு போதுமா நீ நல்லவன்னு நம்புறதுக்கு. காயத்ரி, உன் வார்த்தையை மதிச்சு நாங்க பொண்ணு பார்க்க போறோம். ஆனா நீயும் எங்க கூட உங்க வீட்டுக்கு வரணும். உனக்கும் உங்க அப்பாவுக்கும் உள்ள பிரச்சனைய நான் பேசி தீர்த்து வைக்கிறேன். இல்ல சார், என் தங்கச்சியை பொண்ணு பார்க்க சம்மதிச்சீங்களே, அதுக்கு ரொம்ப நன்றி சார். ஆனா எங்க அப்பாவுக்கு இன்னும் என் மேல இருக்க கோவம் குறையல. அதனால இப்ப நான் எங்க வீட்டுக்கு வந்தா பெரிய குழப்பம்தான் வரும். அதனால முதல்ல என் தங்கச்சியை பார்த்துட்டு வாங்க. ஏன் பிரச்சனையை அப்புறம் பேசி தீர்த்துக்கலாம். அதான் சார் நல்லது. காயத்ரி சொல்றதும் ஒரு வகையில நல்லதுதான். இப்ப அந்த பிரச்சனையை பேசி குழப்ப வேண்டாம். முதல்ல நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு போவோம் வாங்க. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ். சரிம்மா, உனக்காக சம்மதிக்கிறோம்.
சரி வாங்க போலாம். போயிட்டு வரோமா? ம் போங்க.